நாங்களாம் வந்து புதுசாக வந்தவங்க தானே, ஃப்ரெண்டுன்னா வந்தோடனே சேர்ந்துட்டீங்க பாரு. அன்பா தமிழ்னு சொல்லணும். ஓ அப்படியா? சரி, தமிழே நல்லா தானே இருக்கு. நானும் அப்படியே சொல்கிறேன், தமிழ் சிசியை விட. சாப்பிட்டீங்களா தமிழ் அப்படின்னு உங்கள் உயிர் தோழி கேட்குறாங்க பாருங்க. சொல்லுங்க. பிரியா எனக்கு வைத்த பெயர் தமிழ். ஓ பிரியா வந்து எல்லா லைவ்லேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு நேம் வைப்பாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து தமிழ்னு வச்சுருக்காங்க. சில பேருக்கு குலோப் ஜாம், ரசகுல்லா அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் இல்லை பிரியா. அப்படி தானே பிரியா? கரெக்டாக சொன்னனா? ஒருத்தரை கலாய்க்குது நமக்கு ஒரு மனசு இதுவாக இருக்குது பிரியா. நம்ம இந்த லைவில் கூட கலாய்க்கலாம், அந்த லைவில் தான். தமிழ் நீங்கள் எப்போ லைவ் போடுவீங்க? நான் பார்க்கல உங்கள் லைவ் போட்டுறது, அதனால தான் கேட்குறேன். நானே நேற்று தான் சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறேன் உங்களோட சேனலை. நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரியா தோழி? அவங்களும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மார்னிங் சாப்பிட்டதோடு இருக்காங்க. நீங்கள் சாப்பிடுங்க பிரியா, நான் சாப்பிட்ட மாதிரி. அப்படின்னா நீங்கள் சாப்பிடாதீங்க பிரியா, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சாப்பிட மாட்டார், சாப்பாடு மிச்சம். எஸ்கேப் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். என் பிரியா சாப்பிட்டா எனக்கு பசி இருக்காது. அப்படியா? எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பிரியா ஒர்க் இருக்குது. ஆமாம், பாவம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பேசுறதே பெரிய விஷயந்தான். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை பிரியா ஒர்க் இருக்குது. ஓகே ஓகே, அதான் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்களே. நீங்கள் எந்த ஊர்? அவங்க வந்து அந்தாமான், நீங்கள்? அதான் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்கள யார் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறா? பாடுறா தோழி மேலே எவ்வளோ கரிசனம். யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நான் சீர்காழி. ஓ அதான் சிசியா, அவங்க நேம் சீர்காழியா? ஸோ சாரி, உங்கள் ஊர் சீர்காழியா? சாரி சாரி. என் தோழி, ஆமாம் அவங்க பிரியா அந்தமான் தெரியும். ஓகே ஓகே. 8 லைக் காமிக்குது எனக்கு. உங்களுக்கு எத்தனை லைக் காமிக்குது? 9ஆ?
அப்படியா? எனக்கு